அது ரொம்ப அழகு. அதன் பிறகு இப்ப நம்ம பேசிட்டு இருக்கக்கூடிய இந்த ரூபம், நீ அணுவிலும் இருக்கிறாய், அண்டத்திலும் இருக்கிறாய், இந்த பிண்டத்திலும் இருக்கிறாய். காலங்காலமாக நீ அழிவதே இல்லை. பஞ்சபூதங்களில் நுட்பமாய் மண்ணில், அந்த மண்ணுக்குள் உனது ரூபம் சுரூபம் மறைந்துதான் இருக்கிறது. நீரில் நீ இருக்கிறாய், அணுக்களாய், பரமாணுக்களாய், நெருப்பில், பிரகாசத்தில், அதன் ஒளிக்குள் நீ இருக்கிறாய். ஆனால் ஆகாயம், காற்று, அந்த காற்றே உன் சுவாசமாக இருப்பதால் அந்த காற்றுக்குள் நீ இருக்கிறாய். ஆகாயம் அது அளாவி நின்றாலும் அந்த ஆகாயத்திலும் அணு முதல் பரமாணு வரை நிறைந்தே இருக்கிறாய். நீ மட்டுமா? ஆன்மா எனும் நிலையில் நீ மட்டுமே இருக்கிறாய். ஆனால் அண்டம் பிண்டம் எனும் நிலையில் ஜீவன், சிற்றுயிர், உயிர் எனும் தன்மையில் அதில் ரூபங்கள் ஏற்பட்டு ஒவ்வொரு ரூப அரூபத்திலும் சுத்த சைதன்யமாகிய ஆன்மாவாகிய நீயே இருக்கிறாய். உனக்கேது அழிவு, தோற்றம்? ஆகவே தோன்றுவன அழியும் என்றால் அழிந்தன தோன்றும் என்பதும் இந்த பிரமத்திலிருந்து வெளிப்பட்ட மாயா தத்துவங்கள் தானே இந்த அண்டம் பிண்டம் எனும் தன்மையில் அநேக ரூப அரூப சைதன்யமாய் இருக்கிறது என்பதும் கூட அது வேறொன்றும் இல்லை, வெறும் மாயை. இந்த மாயைதான் இத்தனை தோற்றங்களாக, அவித்தையாக, அறியாமையில் இட்டு செல்லும் தன்மைக்குள் அழைத்து செல்வதாக இருக்கிறது. இந்த மாயைதான் மனம். ஆகவே இந்த மனதின் கற்பனா விலாசத்தால் தானே இந்த உடல், உலகம், வாழ்க்கை, இன்பம், துன்பம், கர்மா, காலம் எல்லாமே இருக்கிறது. இதிலேயே எத்தனை காலம்தான் புனரபி ஜனனம், புனரபி மரணம் எனும் சம்சார சாகரத்தில் தத்தளித்துக் கொண்டிருப்பது. எல்லையற்ற காலங்களாக, கல்ப காலங்களாக தன்னை மறந்த பேதமையில் பல்வேறு ரூப அரூப தோற்றங்களில் வாழ்ந்து முடித்தும் இன்னும் திருப்தியுறாமைக்கு காரணம் தெளிவின்மையே. நான் யார் என்பதை உணர்ந்த பிறகு இந்த பற்றுதல் அற்று விடுகிறது, தெளிவு பிரகாசிக்கிறது. தன்னை அறிவதற்கான அற்புதமான யோகம் அதுவே இந்த தியானம் கடந்த சமாதியை தரும் குண்டலினி யோகம். ஆகவேதான் இது இவ்வளவு சிறப்பாக சொல்லப்படுகிறது. இப்பொழுது குண்டலினி யோகத்தை பற்றி நிறைய பேர் சொல்கிறார்கள். சில சித்து வேலைகளை பற்றியும், சில உலகம், உடல், வாழ்க்கை பற்றிய தத்துவங்களில் உயர்நிலை பெறலாம், அறிவில் மேன்மை பெறலாம் என்பதை பற்றியுமே பேசிக்கொண்டிருப்பது சுத்த அபத்தமாக இருக்கிறது. இந்த குண்டலினியால் தான் 5 கோஷங்களை அறிய முடியும், அதை விளக்க முடியும் என்பதுதானே உண்மை. இந்த குண்டலினியால் தான் மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் எனும் அந்த கரணங்களை அறிந்து அவற்றிலிருந்து விலகுதல் நடைபெறுகிறது என்பது உண்மை. இந்த குண்டலினி சக்தி கொண்டே நெற்றி குறியினில் நிலைத்து விட்டால் மனமது மாய்ந்துவிடும், மாயா மயக்கமும் ஓய்ந்துவிடும். ஆகவே இந்த குண்டலினி ஆக்ஞா வருகையில் அதி அற்புதமான நிலைகள் எல்லாம் நமக்குள் சித்திக்கிறது. இந்த அண்டம் பிண்டம் அதனுடைய சூட்சும ரகசியங்கள் அனைத்தையும் அறிய முடிகிறது. இதற்கு அப்பாற்பட்ட ஆன்மாவாகிய நீதான் பிரம்மம் எனும் நிலையில், பேரானந்த நிலையில், பேரொளி தன்மையில், பேரறிவு நிலைத்த நிலையில், எங்கும் நிறைந்த பரிபூர்ணமாய் இருப்பதில் எத்தகைய பேரானந்தம் இல்லையற்றதாய் இருக்கிறது என்பதை அறிவதற்கு ஓர் அரிய வாய்ப்புதான் இந்த மனித தேகத்தில் நல்ல குருவை கண்டுபிடித்து இந்த யோக ஞான முயற்சியில் ஈடுபட்டு தன்னை முழுமையான அர்ப்பணிப்பு செய்து தன்னை அறிதலில் சத்தியமாகிறது. ஆகவே இந்த அரிய அற்புதமான யோகம் நமக்கு கிடைத்திருக்கிறது எனும் பொழுது இதை நழுவ விடலாமா? சிந்தித்து செயல்படுங்கள். என் அன்பு நிறை அருளாசில் நன்றி செய்க, நலமே பெறுங்கள்.